பாண்டிச்சேரியில் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட்டு எப்போவுமே இன்ஃபர்மேஷன் வந்து அரசாங்கத்துக்கு வந்து ஆதரவாக இருக்கும். அரசாங்கத்தினுடைய செய்தி மட்டுமே வெளியே வரதுக்கு பார்க்கும். அதுக்காக வந்து முக்கியமாக பத்திரிகையாளர்கிட்ட பிரின்சிப்பாக இருப்பான். ஆனால் இன்றைக்கி எல்லாம் தலைகீழ இருக்குது. ஆமாம், இந்த அரசாங்கத்தை காரி நடுரோட்டில் நிற்க வைக்கிற அளவுக்கு ஒரு கோபம் இருக்குன்னா பத்திரிகையாளர் மூலமாக வரும்னு சொன்னால் அது இந்த கணபதியாலே வந்துடும். கணபதி மேலே இருக்க கோபத்தில் இந்த கவர்மெண்ட்டை பாதி தூக்குறவங்க முழுசாக தூக்குவாங்க அவங்களுக்கு. அதுபோல் வந்து மிக மோசமான ஒரு சூழ்நிலையில் தொடர்ந்து சட்டமன்றத்தில் எல்லா உறுப்பினர்களும் பேசியிருக்காங்க. குறிப்பாக நாங்கள் ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக்கிறோம். அதாவது முரசொலின்ற பத்திரிகை வந்து ஏறக்குறைய 75 ஆண்டுகால பத்திரிகை. அந்த பத்திரிகைக்கு பாண்டிச்சேரியில் எனக்கு அங்கீகாரம் கொடுக்க மாட்டோம். எட்டி தர கொடுத்தாங்க. இதை விட அறிவட்டம் நாட்டில் இருப்பானா? அந்த பத்திரிகை யார் ஆரம்பித்தது, என்ன வரலாறு படித்தது, தமிழகத்தினுடைய வரலாற்றில் அதனுடைய பதிப்பு என்ன, இந்திய அளவில் அதனுடைய தாக்கம் என்ன? ஏன்னா ஜனநாயகத்தில் வந்து மிகப்பெரிய அளவில் தாக்குதலுக்கு உள்ளான ஒரு பத்திரிகை இருக்குதுன்னா அது வந்து முரசொலி பத்திரிக்கை. அந்த அறிவுலாம் இல்லாதவங்க தான் நீங்கள் டைரக்ட் அந்த இருக்குது ஆஃபீஸர். அதனால் வந்து ஏன்னா பலமுறை சொல்லிட்டேன், நீங்கள் வந்து சிலைகளுக்கு வந்து நிரந்தர படி வச்சுட்டா ஒரே சிலையோட போயிடும். இவனுங்க சாப்பிட்றதுக்கோசம் என்ன பண்ணுவானுங்க, வருஷம் 2 தடவை வைப்பாங்க. அண்ணா எப்போ பிறந்தாருன்னு எல்லாரும் தெரியும், அண்ணா எப்போ மறைஞ்சாருன்னு தெரியும். ஆனால் 2 தடவை படி வச்சு 2 தடவைங்க ஒரு தடவைக்கு 1,50,000 1,50,000 பில்லு போட்டு கிளைம் பண்ணுவாங்க. அதுபோல் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் மூலயமா நீங்கள் வந்து சுதந்திர தின நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, குடியரசு தின நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, புதுச்சேரியினுடைய விடுதலை நாளாலும் சரி, இதெல்லாம் கணக்கெடுத்து ஆடிட் பண்ணி நடுத்தரில் ஒரு போர்டை வச்சோம்னா இவங்கெல்லாம் சட்டை கீழ்ச்சின்னு போகிற அளவுக்கு நிலைமை இருக்கும். இதெல்லாம் எங்களுக்கு எல்லாம் தெரியாத இல்லை. ஆனால் ஆளக்கூடிய முதலமைச்சர் என்ஆர் அவர்கள் இதெல்லாம் உணரணும். இதெல்லாம் வந்து புதுச்சேரியில் இருக்கக்கூடிய நம்முடைய மண்ணின் மைந்தர்கள், நம்மோடு இருப்பவங்க, நம்ம ஊருடைய குரல். நீங்கள் வந்து மிகப்பெரிய பத்திரிகை இருக்கலாம், அது வந்து தேசிய அளவில் இருக்க செய்தியும் மாநில அளவத்தில் குறிப்பாக தமிழ்நாடு அளவில் செய்தி தான் வந்து சொல்லும். ஆனால் புதுச்சேரியில் கோவிந்த் உள்ள என்ன நடக்குது, வாண்டப்பேட்டை உள்ள என்ன நடக்குதுன்னு சொல்லக்கூடிய பத்திரிகை எதுன்னா நம்ம உள்ளூரில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள் தான். அதுதான் நம்மளுடைய கண்ணாடி. புதுச்சேரியுடைய கண்ணாடின்றது உள்ளூர் பத்திரிகைகள். அவர்களுக்கு மதிப்பு கொடுத்து அவங்களாம் எல்லாரும் வந்து அந்த கம்பெனியில் எல்லாம் வந்து 1,50,000 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கி யாரும் வேலை செய்யலை. சொற்ப சம்பளத்துக்கு இந்த கேமரா தூக்கின்னு அலைகிறாங்க, கஷ்டப்படுறாங்க. அவங்களுடைய ஆர்வத்தில் நிறைய செய்திகளை சேகரித்து கொடுக்குறாங்க. பல விஷயங்கள் புதுச்சேரியில் வந்து அச்சப்பட்டு இருப்பதற்கு பல அதிகாரிகளுடைய ஊழல் வந்து ஊழல் அதிகாரிகள் பயந்து போயிருக்கிறதுக்கெல்லாம் கூட இந்த பத்திரிகைகள் காரணமாகுது. இவனுக்கு நல்லா பற்ற போகிறோம், இவனுக்கு கேமராவில் பற்ற போகிறோம் அப்படின்ற பயத்தெல்லாம் கூட இன்றைக்கி வந்து புதுச்சேரியில் வந்து பல விஷயங்கள் வந்து சரியான முறையில் போயின்னு இருக்குது. ஆனால் ஒரு ஐடென்டி கார்டு எதுக்கு கேட்குறாங்க, தன்னை பத்திரிகையாளர்கள் அடையாளப்படுத்துறதுக்கும் ஒரு இடத்துல போயிட்டு உரிமையோடு பேசுறதுக்கு கேட்குறாங்க. அதுக்கு தகுதி உள்ளவங்களுக்கு நீங்கள் ஒரு வரையறை வைங்க. அந்த பத்திரிகையாளர்கிட்ட சங்கம் இருக்குது, அவங்ககிட்ட கேட்டுங்க யார் யாருக்கு கொடுக்கலான்னு. இது ஒரு பெரிய வேலையே கிடையாது. நீங்கள் முதலமைச்சர் சந்திங்க. முதல்ல நான் நண்பர் பத்திரிகையாளர் சொல்லுவது, முதலமைச்சர் சந்தித்து உங்களுடைய கோரிக்கையை ஒரு முறை சொல்லுங்கள். நான் கூட வரோம். இந்த அதிகாரிலாம் கண்டித்து போராட்டம் பண்ணுறதுலாம் பாண்டிச்சேரி கிடையாது. இந்த அதிகாரிலாம் வந்து நம்ம போகிறோம்னா அந்த ஆஃபீஸில் உட்கார விடாது. ஆஃபீஸில் உட்கார விடாது. ஏன்னு கேட்டால் இவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணின்னு இவ்வளோ திமிர்த்தனமாக இருக்கக்கூடிய அளவுக்கு நம்ம விட்டுதர வைக்கக்கூடாது என்னுடைய எண்ணம். என்னை பொறுத்தவரையும் கணபதிக்குன்னு ஒரு பையில இருக்குது என்கிட்ட. அது ஒரு நாளைக்கு வெளியே கொண்டு வரும். 1 2 இல்லை, அவர் வந்து எய்ட்ஸ் விளம்பரத்தில் என்னென்ன பண்ணிட்டு இருக்காரு, புதுச்சேரி அரசாங்க விளம்பரத்தை எந்தெந்த ஊர்த்திர பத்திரிகைகள் கொடுத்து பணம் வாங்கியிருக்காரு, எந்தெந்த பத்திரிகைகள் அவர் கமிஷன் பல வகையில் போயிட்டு இருக்குது. இங்கே லோக்கல் பத்திரிகை ஒரு பத்திரிகை கொடுத்து அவங்க 12,000 எனக்கு கொடுங்க மனசில் ஆகிறவங்க 2,40,000 ரொம்ப ஈஸியாக எடுத்து கொடுப்பாங்க. அதனால் வந்து அது வந்து எவ்வளோ ரீச் ஆகும்னு கேட்டால் யாருக்கும் தெரியாது. இது தெருவாக போகும். அதனால் வந்து உண்மையான வந்து செய்தித்துறை செய்தி மற்றும் விளம்பரத்துறை வந்து புதுச்சேரி அரசாங்கத்தினுடைய நல்ல செய்திகளையும் புதுச்சேரியுடைய செயல்பாடை வெளியே கொண்டு போகிற அளவுக்கு இருக்கணும். புதுச்சேரி மக்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கிற அளவும் இருக்கணும். இதுபோல் வந்து ஒரு அதிகாரியால் முழுக்க முடக்கப்பட்டு இருக்கக்கூடாது என்னுடைய எண்ணம். இவங்களோடு சேர்ந்து நான் போராடலாம் மாட்டோம். வேறு வகையில் எங்களுடைய எதிர்ப்பை பலமாக தெரிவிப்போம் என்று சொல்லி இதற்கு குரல் கொடுத்து கொண்டிருக்கின்ற அத்தனை பத்திரிகை தோழர்களுக்கு என்னுடைய நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி.